ஓசூரில் வெல்டிங் மூலம் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து 14 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி என்ன என்பதை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் எந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து அதிலிருந்து 14,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஓசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள NGGO காலனி பகுதியில் IDPI என்ற தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் முன்பக்க ஷட்டர் கதவு நேற்று காலை முதல் நாள் முழுவதும் மூடப்பட்டிருந்த நிலையில் மாலையில் வழக்கம் போல அதனை சுத்தம் செய்வதற்காக அங்கு வந்த சிவா என்ற பணியாளர் ஏடிஎம் எந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்நிலையில்தான் இது குறித்து வங்கி மேலாளர் விவேகானந்தனுக்கு அவர் தகவல் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கியின் மேலாளர் அங்கு வந்து பார்த்தபோது ஏடிஎம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் காணாமல் போயிருப்பது தொடர்பாக அட்கோ போலீசாருக்கு அவர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஓசூர் DSP பாபு பிரசாந்த் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த CCTV கேமரா பதிவுகளின் உதவியோடு விசாரணை மேற்கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் அதிகாலை நேரத்தில் அந்த மையத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் எந்திரத்தை கேஸ் வெல்டிங் வாயிலாக உடைத்து அதிலிருந்து 14,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது பதிவாகியிருந்தது. கடந்த வாரம் ஆவலப்பள்ளி சாலை பஸ்தி பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்திலும் இதேபோல மர்ம நபர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றபோது மையத்தின் காவலாளி திடீரென அங்கு வந்ததால் அவர்கள் தப்பி ஓடியது குறிப்பிடத்தக்கது.